வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். நம்ம அம்மாச்சி சொன்ன கதை மாதிரியே அப்பத்தா அப்படி சொல்லும். அதே மாதிரி நம்மளோட தாத்தா இல்லாட்டி மாமா கொஞ்சம் விடலை பருவங்கள்கிட்ட சொல்ற கதையா இந்த கதை. இதை கீராவும் விளக்கமா எழுதியிருப்பாரு. அழகிரிசாமி, கீரா இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும் போது சொல்லப்பட்ட கதையாகவும் இது சொல்லப்படுது. நம்ம பகுதிகளிலேயும் இந்த கதைகள் உலாவின கதை உண்டு. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆட்சி, ஒரு பணக்கார வீட்டு ஆட்சி திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு நாள் திடீர்னு சாமி ஆடுவா, பயங்கரமா ஆடிடுவா. ஒரே சத்தம் போட்டு திட்டு 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 திட்டுன்னு வீட்டிலேருந்து வேகமா ஒடியாந்து ஒரு ஆலமரத்துக்கு இடத்துல ஒரு மறைவா போய் அங்க ஒரே சத்தமா கிடக்கும். ஏன்னு ஒரே கத்தாம கத்துவா. எல்லாரும் பயந்து ஏதோ சாமி ஆடி ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பூசாரி அவருக்கு பேய் இது பண்ணாரா சொல்லுவாங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் மாசத்துல 2 தடவை திடீர்னு பயங்கரமா சத்தமிட்டு இளமுட்டு அந்த ஊரையே 2 படம் வச்சு பணக்கார பொண்ணு கல்யாணம் ஆகி அவளுக்கு கணவனோட பிரிவு வந்துருது. ஆனா அங்க இருக்கா, வீட்டோட வாழா வெட்டியா இருக்கா. அதனால இந்த மாதிரி ஆயிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த விடலை பருவம், இளவட்ட பருவங்கள், இது என்னதான் அங்க போய் ஏன் தினமும் கரெக்டா அந்த ஒரு டயத்துல ஆடுறா, பூசாரிக்கும் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு எல்லாரும் மரத்து மேல, அந்த ஆலமரத்து மேல ஏறி மேல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதை எப்ப ஆடி வர்றாலோ அப்ப ஒளிஞ்சிருவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆடி வந்துட்டு இருந்திருக்கா. மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தா இந்த ஆடி வந்த அந்த பொண்ணு அந்த பூசாரி, பேயோட்ட வந்த பூசாரியோடைய சரசம் ஆடி இருக்கா. இதுதான் அந்த பேய் அப்படின்னு சொல்லி சிரிப்பா சொல்லுவாங்க. அவங்களோட அந்த காமத்தை, இந்த ஆசையை, இச்சையை நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு ட்ரிக்காவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி நடந்ததாக அந்த கதை சொல்லப்படுது. நல்லது. இன்னொரு கதையில நம்ம சந்திப்போம்.